வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் நேற்று செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் போய் இறங்கினார். தெற்கு இஸ்ரேலின் கிரியாத் காட்டில் உள்ள ஒரு புதிய அமெரிக்க இஸ்ரேல் போர் நிறுத்த ஒருங்கிணைப்பு மையத்திற்கு அவர் சென்றபோது காசா பகுதியில் போர் நிறுத்தம் நீடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் டிரம்பின் உயர் ஆலோசகரும் மருமகனுமான ஜெரார்ட் குஷ்னருடன் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பலவீனமான போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தும் அனைத்து தரப்பினரும் அதன் விதிமுறைகளுக்கு உறுதியுடன் இருப்பதை உறுதி செய்யவும் இஸ்ரேலுக்கு சென்றார் என்று அறிவிக்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதியின் காசா அமைதி திட்டம் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வதை உறுதி செய்யவும் அவர் இஸ்ரேல் சென்றார் என்று அமெரிக்க ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்காக அவர்களை கண்காணிக்க சர்வதேச படைகளை காசாவுக்கு அனுப்ப முடியும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை அறிவித்த போது ஜே.டி. வான்ஸ் இஸ்ரேலில் இருந்தார். ஹமாஸ் சரியான பாதையில் செல்ல இறுதியாக ஒரு வாய்ப்பை வழங்குவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அமெரிக்க இஸ்ரேலிய போர் நிறுத்த ஒருங்கிணைப்பு மையத்திற்குள் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் முடிவில் வான்ஸ் கூறிய போது மத்திய கிழக்கில் ஜனாதிபதி டிரம்பின் அமைதி திட்டத்தில் ஒரு வாரம் போர் இல்லாமல் கடந்து விட்டது. வெளிப்படையாக சொன்னால் நான் எதிர்பார்த்ததை விட விஷயங்கள் சிறப்பாக நடந்து வருகின்றன என்று தெரிவித்தார். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய வானமும் ஹமாஸும் மோதிக்கொண்டன. காசாவில் இஸ்ரேலிய விமானப்படை விமான தாக்குதல்களையும் நடத்தியது. ஜே.டி. வான்ஸ் மேலும் கூறிய போது, இங்கே நாங்கள் திறப்பதாக அறிவிக்கும் சிவில் ராணுவ ஒத்துழைப்பு மையத்தில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பதற்கான திட்டங்கள் போடப்படுகின்றன. காசாவில் நீண்ட காலமாக அமைதியை ஏற்படுத்த வெளிநாட்டு பாதுகாப்பு படைகள் காசாவில் தரையில் இருப்பதை உறுதி செய்யவும் இந்த சிவில் ராணுவ ஒத்துழைப்பு மையம் அவசியம் என்றார். ஆனால் காசாவில் இருக்க போகும் வெளிநாட்டு பாதுகாப்பு படைகள் அமெரிக்க படைகள் அல்ல, இஸ்ரேலிய படைகளும் அல்ல என்று அவர் தெரிவித்தார். ஆனால் காசாவில் இருக்க போவதாக அவர் கூறும் வெளிநாட்டு பாதுகாப்பு படைகள் எந்த நாட்டின் பாதுகாப்பு படைகள் என்பதை அவர் கூறவில்லை. விட்காஃப், குஷ்னர் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்காமின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆகியோரும் அவருடன் அங்கு காணப்பட்டனர். இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க துருப்புகள் மற்றும் சிவிலியன் ஒப்பந்ததாரர்களுடன் ஒருங்கிணைப்பு மையத்தில் பிரிட்டிஷ், கனடிய, ஜெர்மன், டேனிஷ் மற்றும் ஜொர்டானிய ராணுவத்தினரும் சிறிய எண்ணிக்கையில் காணப்பட்டார்கள். இவர்கள் காசாவுக்கு போகிறார்களா அல்லது இஸ்ரேலில் உள்ள சிவில் ராணுவ ஒத்துழைப்பு மையத்தில் இருந்து இயங்குவார்களா என்பதை சரியாக தெரியவில்லை. இஸ்ரேலின் கிரியாட் காட்டில் தொழில்துறை மண்டலத்தின் மையத்தில் அமைந்துள்ள குகை கட்டடத்துக்குள் அந்த சிவில் ராணுவ ஒத்துழைப்பு மையம் அமைந்திருந்தது. அங்கு பிரிட்டிஷ், கனடிய, ஜெர்மன், டேனிஷ், ஜொர்டானிய மற்றும் அமெரிக்க கொடிகள் தாழ்வான கம்பங்களில் பறந்தன. இஸ்ரேலுக்குள் இந்த வெளிநாட்டு துருப்புகள் இருந்த போதிலும் ஐநா கட்டளையிட்ட சர்வதேச உறுதிப்படுத்தல் படையின் ஒரு பகுதியாக காசாவில் எந்த நாடுகள் தமது ராணுவ துருப்புகளை அனுப்ப ஒப்புக்கொண்டன என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. இது இன்னமும் அதன் ஆரம்ப திட்டமிடல் கட்டத்தில் இருப்பதாக வான்ஸ் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் காசாவில் அமெரிக்க ராணுவம் இருக்காது என்றும் அதற்கு பதிலாக சில பயனுள்ள ஒருங்கிணைப்பை வழங்கும் பணி அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் வான்ஸ் குறிப்பிட்டார். வளைகுடா அரபு நாடுகள், துருக்கி மற்றும் இந்தோனேஷியாவின் பங்களிப்பை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்று அவர் செய்தியாளர்களிடம் கேட்டார். அதற்கு யாரும் பதில் கூறவில்லை. ஒரே உண்மையான மத்தியஸ்தர் அமெரிக்கா, எனவே நாங்கள் வகிக்க போகும் பங்கு அதுதான் என்றார். அதன் அர்த்தம் உண்மையான மத்தியஸ்தருக்கே காசாவுக்குள் எந்த நாடுகளின் படைகள் இருக்க போகின்றன என்பது தெரியாது. செய்ய வேண்டிய வேலைகள் நிறையவே உள்ளன. டிரம்பின் 20 அம்ச திட்டத்தை முழுமையாக செயற்படுத்த மிக மிக நீண்ட காலம் எடுக்கும் என்பதை வான்ஸ் ஒப்புக்கொண்டார். காசாவில் இறந்த பல பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் திருப்பி அனுப்ப தவறியதற்கு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாக வான்ஸ் கூறினார். இருப்பினும் இது ஒரே இரவில் நடக்கப் போவதில்லை என்றும் அவர் எச்சரித்தார். அந்த பணைய கைதிகளில் சிலரது உடல்கள் ஆயிரக்கணக்கான பவுண்ட்ஸ் இடிபாடுகளுக்குள் புதைந்துள்ளன. சில பணைய கைதிகள் எங்கே இருக்கின்றன என்பதும் கூட யாருக்கும் தெரியாது. அதற்காக அவற்றை தேடி பிடிக்க நாம் முயற்சிக்கவில்லை என்று அர்த்தமல்ல. ஆனால் இதற்கு சிறிது காலம் ஆகும் என்று அவர் கூறினார். அவரது கூற்றிலிருந்து ஒரு விஷயம் புரிகின்றது. பணைய கைதிகளின் உடல்கள் கொடுக்கப்படவில்லை என்பதை காரணமாக காட்டி இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்காமல் தடுப்பதற்கே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் டிரம்பின் உயர்மட்ட ஆலோசகரும் மருமகனுமான ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் சென்காமின் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் ஆகியோர் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பிரிட்டிஷ், கனடிய, ஜெர்மன், டேனிஷ் மற்றும் ஜொர்டானிய ராணுவத்தினர் அங்கு என்ன செய்கிறார்கள், எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்பது தெரியவில்லை. ஒட்டாவாவில் உள்ள கனடிய ராணுவ தலைமையகத்தில் விசாரித்த போது அமெரிக்க வேண்டுகோளில் கனடிய துருப்புகள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பணியும் இதுவரை கொடுக்கப்படவில்லை என்று பதில் வந்தது. டிரம்பின் திட்டத்தின் அடுத்த கட்டங்கள் குறித்து விவாதிக்க ஜே.டி. வான்ஸ் இன்று புதன்கிழமை ஜெருசலேமில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை சந்திப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. டிரம்பின் 20 அம்ச திட்டத்தின் முக்கிய பிரிவுகளில் ஒன்றும் அதே நேரத்தில் அதன் மிகவும் கடினமான ஒன்றுமான ஹமாஸ் காசா பகுதியில் ஹமாஸின் ஆயுதங்களை அகற்றம் செய்யும் நடைமுறைக்கு வரும் என்று வான்ஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஹமாஸ் உட்பட பாலஸ்தீனியர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல முடியாது. ஹமாஸ் தங்கள் சக பாலஸ்தீனியர்களை கொல்ல முடியாது. அதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறினார். போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து ஹமாஸ் அதன் எதிரிகளுக்கு எதிராக நடத்தும் பொது மரண தண்டனையை பற்றியே அப்படி தெரிவித்தார் என்று ஊகிக்கலாம்.
அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய ஊடகங்களில் ஒரு விசித்திரமான அணுகுமுறை உள்ளது என்று அவர் விமர்சித்தார். ஒவ்வொரு முறையும் ஏதாவது மோசமான நிகழ்வுகள் நடக்கும் போது அல்லது ஒவ்வொரு முறையும் வன்முறை நிகழும் போது இது போர் நிறுத்தத்தின் முடிவு, இது அமைதி திட்டத்தின் முடிவு என்று சொல்லும் போக்கு ஊடகங்கள் மத்தியில் உள்ளது என்று கூறினார். இது முடிவு அல்ல என்று தெரிவித்த வான்ஸ், ஒருவரை ஒருவர் பெருக்கும் நீண்ட காலமாக ஒருவருக்கொருவர் எதிராக போராடும் தரப்புகள் இருக்கும் போது இது இப்படித்தான் நடக்கும். இதை தடுக்க முடியாது. இருப்பினும் நாங்கள் மிக சிறப்பாக செயற்படுகிறோம் என்றார். மொத்தத்தில் காசாவில் எந்த ஒரு விஷயமும் அமெரிக்கர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை வான்ஸ் ஒப்புக்கொள்கின்றார். ஹமாஸ் தங்கள் சக பாலஸ்தீனியர்களை கொல்ல முடியாது, அதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கூறுவதன் அர்த்தம் என்ன? அதை எப்படி அமெரிக்காவால் தடுக்க முடியும்? ஜேடி வான்ஸ் மேலும் கூறிய போது, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான எந்திரத்தை எவ்வாறு அமைப்பது என்பது பற்றி நாங்கள் ஆலோசிக்கின்றோம். இந்த அமைதி நீடிக்கும் என்று நான் நம்பிக்கையுடன் உணர்கின்றேன். இருப்பினும் ஹமாஸ் ஒத்துழைக்கவில்லை என்றால் ட்ரம்ப் கூறியது போல் ஹமாஸ் அழிக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் உள்ள IDF துருப்புகள் மீது நடந்த ஒரு கொடிய தாக்குதலால் இஸ்ரேல் தீவிரமான விமான தாக்குதல்களை நடத்த தூண்டியது. பின்னர் சில மணி நேரத்திற்கு பின்னர் அது மீண்டும் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்துவதாக அறிவித்தது. அதன் பின் நேற்று செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் காசாவில் நடந்த வன்முறை குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். ஹமாஸ் போர் நிறுத்த மீறல்களுக்கு அதை எதிர்கொள்ளும் மத்திய கிழக்கில் உள்ள நட்பு நாடுகள் தமது ராணுவ துருப்புகளை அனுப்புவதற்கு தயாராக உள்ளன. ஆனால் ஹமாஸ் சரியான பாதையில் செல்ல ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக தற்போதைக்கு அவற்றை நிராகரித்ததாகவும் கூறினார். இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ட்ரம்ப் 100% உண்மை பேசுபவர் அல்ல என்பது தெரியும். ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளத்தில் வெளியிட்ட பதிவில், மத்திய கிழக்கிலும் மத்திய கிழக்கை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள எங்கள் பெரிய கூட்டாளிகள் எங்களின் வேண்டுகோளின் பேரில் ஒரு கனரக படையுடன் காசாவுக்குள் சென்று ஹமாஸை சரிப்படுத்த தயாராக உள்ளனர். ஹமாஸ் தொடர்ந்து மோசமாக செயல்பட்டால் ஹமாஸை சரிப்படுத்த தயார் என்று வெளிப்படையாகவும் மிகுந்த உற்சாகத்துடனும் அந்த நாடுகள் எனக்கு தெரிவித்தனர் என்று குறிப்பிட்டார். இது பெரும்பாலும் ட்ரம்பின் கற்பனையாக இருக்கக்கூடும். இன்றுள்ள சூழ்நிலையில் எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடும் காசாவுக்குள் தமது படையை அனுப்ப விரும்ப மாட்டார்கள். இன்று வரை போருக்கு பிந்தைய காசாவை பாதுகாக்க உதவும் சர்வதேச படைக்கு துருப்புக்களை வழங்க இந்தோனேஷியா மட்டுமே பகிரங்கமாக விருப்பம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் துருக்கி மற்றும் அசர்பைஜான் தனிப்பட்ட முறையில் அப்படி செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளன என்று அதிகாரிகள் தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு நாடுகள் இன்னமும் காசாவில் துருப்புக்களை நிலைநிறுத்த உறுதியளிக்கவில்லை என்றாலும் அவர்கள் தங்கள் பங்களிப்பை வேறு வழிகளில் தெரிவித்து வருகின்றனர். செவ்வாய்க்கிழமை துருக்கி IHH மனிதாபிமான நிவாரண அறக்கட்டளை காசா பகுதியில் அதன் பணியாளர்கள் மனிதாபிமான உதவி நடவடிக்கைகளை நடத்துவதை காட்டும் காட்சிகளை கொண்ட காணொலியை வெளியிட்டது. காசாவில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இடிபாடுகளை புல்டோசர்கள் அகற்றும் காட்சிகளை முதலில் வெளியிட்ட பின்னர் துருக்கி கொடிகள் மற்றும் IHH சின்னம் கொண்டு டேங்கர் ட்ரக்களில் இருந்து காசாவில் தண்ணீர் விநியோகிக்கப்படும் காட்சிகளை துருக்கி வெளியிட்டது. போருக்கு பிந்தைய காசாவில் துருக்கி ஈடுபாடு குறித்த இஸ்ரேலின் கவலைகள் குறித்து பேசிய வான்ஸ், இஸ்ரேலிய மண்ணில் படைகளை நிலைநிறுத்துவது தொடர்பான எந்த ஒரு முடிவும் இஸ்ரேலின் ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் துருக்கி காசா பகுதியில் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க முடியும் என்று அவர் கூறினார். மொத்தத்தில் இவர்கள் துருக்கியுடன் ஏதோ ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளார்கள். அதற்கு இஸ்ரேலுக்குள் எதிர்ப்பு கிளம்பவே என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள் என்பது நன்றாகவே புரிகிறது.